Daily. Taste the Daily. தனது காதலியை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்த நண்பனை ஆத்திரத்தில் வெட்டி கொன்றதாக கைது செய்யப்பட்ட இளைஞரும் அவனது கூட்டாளியும் தான் இந்த இருவர். சென்னை வண்டலூர் அருகே உள்ள கீரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தர்ராஜ் என்பவரின் ஒரே மகன் மணிகண்டன். 21 வயதான இவர் வண்டலூர் பகுதியில் உள்ள கிரசன்ட் கல்லூரியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். பெரும்பாலும் இரவு பணிக்கு செல்லும் மணிகண்டன் வேலையை முடித்துவிட்டு கல்லூரியில் உள்ள டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் ஓய்வெடுப்பது வழக்கம். அதன்படி திங்களன்று இரவு பணியை முடித்துவிட்டு டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை பைக்கில் வந்த இருவர் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் தலை, கைகளில் பலத்த காயம் பட்டு நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மணிகண்டன். தகவல் அறிந்து வந்த மணிகண்டனின் தாய் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த மகனின் உடலை பார்த்து தரையில் அழுது புரண்டது காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் டிரான்ஸ்போர்ட் அறைக்கு சென்று மணிகண்டனை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. மணிகண்டனை அவருடன் பணியாற்றிய சக ஓட்டுநரும் அவரது நண்பருமான வீரபத்திரன் என்பவர் கொலை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து கண்டிகை அருகே காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த வீரபத்திரனையும் அவனது கூட்டாளியான முத்து என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கொலை செய்யப்பட்ட மணிகண்டனும் கைதான வீரபத்திரனும் நெருங்கிய நண்பர்களாக ஒன்றாக வேலை பார்த்து வந்த நிலையில் இருவரும் ஒரே பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வீரபத்திரனை அந்த பெண்ணும் காதலித்து வந்த நிலையில் மணிகண்டன் ஒருதலை பட்சமாக அப்பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் தெரிய வரவே தனது காதலியை காதலிப்பதை கைவிடும்படி வீரபத்திரன் அறிவுறுத்திய போதும் காதலை கைவிட மணிகண்டன் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீரபத்திரனுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மணிகண்டன் மீது தீரா ஆத்திரம் கொண்டிருந்த வீரபத்திரன் தனது நண்பரான முத்துவுடன் சேர்ந்து மணிகண்டனை வெட்டி படுகொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. Taste the Daily.